அடுத்து தொடர இருப்பது கௌரவிப்பு. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுதுதான் நாங்கள் நிகழ்வின்ற ஒரு 30% போயிருக்கிறோம். இன்னும் 70 விதமான நிகழ்வுகள் இருக்கின்றது. எனவே அவற்றை நீங்கள் சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வழமையாக தமிழ் மன்றத்திலே வந்து மூத்த கலைஞர்களை எங்களுக்காக அன்று அந்த ஆரம்ப புள்ளிகளை இட்டு சென்ற அந்த கலைஞர்களை கௌரவிப்பது வழக்கம். அதுபோல் இன்று ஒரு முக்கியமான ஒரு கலைஞனை கௌரவிப்பதற்காக இந்த மேடையை பயன்படுத்த இருக்கின்றோம். உங்களுக்கு எல்லோருக்கும் மிக அறிமுகமானவர். அந்த 89 90களில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு தட்டச்சு இயந்திரம் கூடி ஜெர்மனியிலே இல்லாத ஒரு காலம். அந்த காலத்திலே தமிழ் மன்றத்தை ஆரம்பித்து அங்கே கலை நிகழ்வுகளை உருவாக்க வேண்டும், அதற்குள்ளும் இசை நிகழ்வுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக முதலாக அந்த தமிழ் மன்றத்துக்குள்ளே தனது புல்லாங்குழல் இசையோடு நுழைந்த திரு செல்வநாயகம் கேசவன் அவர்களை அழைக்கின்றோம். இன்றைய அந்த கௌரவிப்பை பெற்றுக்கொள்வதற்காக வாருங்கள். திரு கேசவன் இங்கே எங்களுடன் பிராங்க்ஃபர்ட்டில் ஒன்றாக இருந்து இந்த மன்றத்தை கட்டி வளர்த்தவர். இப்பொழுது ஐக்கிய சாம்ராஜ்யத்திலே குடியேறிவிட்டார். இருந்தாலும் இன்றைக்கும் எங்களை மறவாது இன்று அந்த பரிசினை பெற்ற இங்கே வந்திருக்கின்றார். 1990களில், அதாவது 88 ஆரம்பித்த தமிழ் மன்றம் அந்த இசைக்குழுவை ஆரம்பித்து புல்லாங்குழல் இசையை மூலமாக ஆரம்பித்து பேந்து இசைக்குழுவாக உருவம் பெற்று 1991களில் வெளி நிகழ்வுகளை செய்கின்ற அளவுக்கு அந்த இசை துறையில் புலமையும் பெற்று அதை வெளிக்கொணர்ந்தவர்கள். அதிலே முக்கியமான திரு கேசவன் அவர்கள். அவருடைய ஆளுமையின் மூலமாக 1993ஆம் ஆண்டு தமிழ் மன்ற மேடையிலே பொன் மாலை பொழுது என்ற இசை நிகழ்வு முதல் நிகழ்வாக இங்கே நடந்தேறியது. எனவே அந்த மாபெரும் கலைஞனை இங்கே வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது தமிழ் மன்றம். தயவு செய்து அன்று அவரோடு பயணித்த திரு விக்ரமன் அவர்கள் வாருங்கள் இந்த மேடைக்கு. அன்றைக்கு பாடகர்களாக இருந்தவர்கள், தயவு செய்து, எனக்கு எல்லாரையும் ஞாபகம் இல்லை, இங்கே பலர் இருக்கின்றார்கள். அன்றைக்கு திரு கேசவன் அவருடைய விக்ரமன் அவர்கள் அன்னையுடன் சேர்ந்து அந்த இசை நிகழ்வுகளில் வாத்தியங்களை வாசித்தவர்கள், பாடியவர்கள் என்று அனைவரும் நீங்கள் மேடைக்கு வந்தால் அந்த கலைஞனுக்கு கொடுக்கின்ற அந்த கௌரவிப்பில் நீங்களும் இங்கே கலந்து நின்று, திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் வாருங்கள், திரு வனஜா கிருபாகரன் அவர்கள் இருந்தால் வாருங்கள். எங்கேயோ கண்டது மாதிரி இருக்கின்றது. இன்றைக்கு கண்டனோ அல்லாட்டி கடந்த நிகழ்ச்சியில் கண்டனோ ஞாபகம் கிடையாது. அன்றைக்கு மிக முக்கியமான ஒரு இசை கலைஞனாயால் தொடக்கி வைக்கப்பட்டு பேந்து அவர் விக்ரமன் அவர்களோடு இணைந்து கொண்டார். அதற்கு பிறகு சாரங்கன் என்று சொல்லி இன்றைக்கு முழுக்க இளம் தலைமுறை கலைஞர்களே முன்னுக்கு நின்று அந்த நிகழ்வுகளை செய்யும் அளவுக்கு இன்றைக்கு அந்த ஆளுமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவர்களுடைய மிகப்பெரிய உழைப்பு. இந்த நேரத்திலே அன்றைக்கு அவர் இருக்கும் காலத்திலே இந்த இசைக்கலைஞர்களை மிகவும் கௌரவித்தவர் திரு பூபதி பாலவடிவேற்கரன். அவருடைய துணைவியாரம் மாறுங்கள் மேடைக்கு. அந்த எங்கே உங்களுக்கான ஒரு மாபெரும் கரகோஷத்தை கொடுத்து அந்த கேடயத்தை நாங்கள் கையளிக்கின்ற போது இன்னும் ஒரு இசைக்கலைஞன், இன்னும் ஒரு மூத்த கலைஞனுக்கு அணிவகை செய்கின்றார். பாராட்டுக்கள். இந்த மேடையிலே இப்படி ஒரு மூத்த கலைஞர்களை கௌரவிப்பதில் தமிழ் மன்றம் பெருமை கொள்கிறது. நன்றி. திரு கேசவன் அவர்களை, நீங்கள் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்பின் உங்களோட மொழி வாங்கி ஒப்படைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. அமரர் பூபதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த ஆழ்ந்த பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொண்டு, கடைசி காலம் வரை அவர் என்னுடன் ஃபேஸ்புக்கில் தொடர்பில் இருந்த ஒருவர். அவருடைய கடைசி நிகழ்வுக்கு கூட பல காரணங்களால் என்னால் வர முடியவில்லை. அதற்காக அவருடைய குடும்பத்தினரிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இந்த தமிழ் மன்ற அரங்கிலே என்னை கூப்பிட்டு கௌரவித்த, இவ்வளோ காலத்திற்கு பின் இதை கூப்பிட்டு கௌரவித்ததற்காக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னோடு பணியாற்றிய சக கலைஞர்கள் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி திரு செல்வநாயகன் கேசவன் அவர்களே, நன்றி. நிகழ்வுகள் தொடர்க இருக்கின்றது, கண்டு கழியுங்கள். அன்றைக்கு திரு கேசவனுடன் பயணித்தவர் அவர்களில் ஒருவர் இங்கே நிற்கின்றார். அவர் அந்த அண்ணன் அவர்களையும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஏகும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் மன்றம் 1988ஆம் ஆண்டு ஆரம்பித்த காலத்திலிருந்து நாங்கள் பல துறைகளில், பல வழிகளில், பல முன்னேற்ற பாதையில் இன்றும் தமிழ் மன்றம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றது. அதிலே பலர் எங்களோடு இருந்து, நிர்வாகத்தில் இருந்து தமிழ் மன்றத்தை வளர்த்தெடுத்தவர்களில் ஒரு சிலர்கள் இன்றைக்கு இல்லை. அதில் திரு சொர்ணலிங்கம் அவர்கள் தமிழ் மன்ற மேடையில் அன்றைய காலத்தில் மைக் பிடித்து கதைக்க முடியாத காலத்தில், அதாவது அந்த தமிழை வடிவாக உச்சரித்து மைக் மூலம் பேச தெரியாத காலத்தில் இருந்து வளர்ந்து வந்தவர்கள் நாங்கள். ஆனால் திரு ஐயம்பிள்ளை சொர்ணலிங்கம், நான் இன்றைக்கும் கூட எனது மனைவியுடன் இதை பற்றி கதைத்து கொண்டு வந்திருந்தேன். எந்த டாப்பிக்கை, எந்த தலையங்கத்தை நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் அடுத்த நிமிடத்திலிருந்து அதுக்கு ஒரு கரு வச்சு உருவாக்கி அதை வெளிக்கொணர்வதில் அவர் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் ஒரு திறமைசாலி. அதற்கு பிறகு பல தலைவர்கள், இன்றைக்கு எங்களுடைய தமிழ் மன்றத்தில் 7 தலைவர்கள் இவ்வளவு காலமும் தமிழ் மன்றத்தை நடாத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு தலைவர் திரு பூபதி பால வடிவிற்கரன் அவர்கள். அவரை பற்றி நான் சொல்வதென்று சொன்னால், என்னுடைய சிந்தனையில் அவர் ஒரு சாதுவான ஒரு சாந்தமான ஒரு ஆள். அவர் எப்பவும் தலை குனிந்தபடி ஒரு பக்கத்துக்கு சரிஞ்சு தான் அவர் நடப்பார். இப்படித்தான் அவர் நடப்பார். அந்த நடையிலேயே அவர் எங்களை, தமிழ் மக்களை எவ்வளவு தூரம் ஈர்ந்து தன்னுக்குள் என்னென்னு சொல்கிறது, அவர்களை தன்னோடு இணைத்து வாழ்ந்தவர் அவர். அந்த நேரத்தில் நான் நேரத்தை எடுக்காமல் எங்களுடைய தலைவர் அன்பு தம்பி ரவிசங்கர் என்னிடம் கேட்டதற்காக நான் இந்த 2 தலைவர்களை விட இன்னும் இருந்தவர்கள், சச்சிதானந்தன் அவர்கள், திரு நித்யானந்தன் அவர்கள் எங்களுடன் இருந்து தமிழ் மன்றத்தை வளர்த்து அவர்களும் காலமாகிவிட்டார்கள். ஆண்டவன் எங்களை போன்ற ஆட்களுக்கு இன்னும் பல வருடங்களை இந்த பூமியிலே வாழ்ந்து தமிழ் மன்றத்தை எடுப்பதற்கு எம்மையும் எமது வருங்கால சந்ததியினரையும், அந்த சந்ததியினருக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்களையும் உருவாக்கி ஃப்ராங்க்ஃபர்ட் தமிழ் மன்றம் என்றென்றும் வேறு நடை போட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். இங்கே உங்களுடைய கரகோஷத்துடன் அந்த கலைஞரை கௌரவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செல்வோம். நன்றி, வணக்கம்.